Okay, this is Venkat for Venkafin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி இது ஒரு பர்சனல் வீடியோ. அது நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டிங் நான் பண்ணுறது. பட் நம்ம ஒரு ஒரு ஃபீல்டில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தை பார்க்குற விதமே வந்து அதோடைய கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஸோ நான் எங்கே போனாலும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக அதை பர்சீவ் பண்ணுறது அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. முக்கியமாக இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்தாலே இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மெடிக்கல் செக்அப், ஹெல்த் ஸ்டேட்டஸ், டாக்டர் என்ன சொல்கிறாங்க, என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க, டெஸ்ட் ரிசல்ட் என்ன இருக்குது. இன்ஃபேக்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சில நேரம் இந்த கிளைண்ட்டு வந்து ஹெல்த் செக்அப் போவாங்க, நமக்கு ஏதோ எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். When you really wish that they get through without a loading fee. So அதனால பட் எனிவே மை சிஸ்டர் இஸ் அ ரிசர்ச் சயின்டிஸ்ட் இன் த யூஎஸ். அதனால ஐ ஹவ் அ டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் த சயின்ஸ் கம்யூனிட்டி ஆர் யூ கேன் சே மெடிக்கல் கம்யூனிட்டி. அதனால ஹாஸ்பிட்டலில் அப்படி போனேன்னு அமைதியாக பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்ப்பேன். நான் ஐ அப்சர்வ் திங்ஸ். ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எதுவும் டிஸ்க்ளைமர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. பட் இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் போனேன்னா ஒருத்தட்ட கூட பேச முடிய மாட்டேங்குதுங்க. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட நான் ஒரு தடவை நான் மரத்துக்கடியில் காரை நிற்க வச்சுட்டு பேசினேன். பட் இன்னைக்கு யார்ட்டுமே என்னால் பேச முடியல. ஓகே, இப்போதைக்கு நான் விரும்பி பண்ணுறது கைண்ட் ஆஃப் ஏர்லி ரிட்டர்மெண்ட் பிளான் தான். ஸோ திஸ் ஆர் த செக்லிஸ்ட் ஃபார் தட். இஃப் யூ வாண்ட் டு டூ இட் லெட்ஸ் டூ இட். ஓகே, இன்னைக்கு நான் போனது வந்து எங்கள் அப்பா வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணவர். ஸோ மை ஃபாதர் பாஸ்ட் அவே இன் 2021. இந்த அங்கிள் வந்து எங்கள் அப்பா கூட வேலை பண்ணவர். அவருக்கு வந்து நேற்று ஈவினிங் கொஞ்சம் மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால நான் சும்மா அவரை பார்க்க தான் போயிருந்தேன் இன்னொரு அங்கிளோட. சரி, ஏன்னா என்னை சுற்றி ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க. முதல்ல ஐ டேக் கேர் ஆஃப் மை மதர். அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எனிவே தே ஆர் அவர் மை நெய்பர்ஸ். அவங்களுக்கு ஏதாவதுனாலும் என்னால் முடிஞ்சப்போ நான் கூப்பிட்டு போவேன் டாக்டர்கிட்ட அந்த மாதிரி. ஸோ அதனால் அப்படி போயிருக்கும் போது அவங்க கேட்டாங்க பிளட் வேணும் அப்படின்ட்டு. ப்ராப்ளி பிகாஸ் அவரோட பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு போயிருந்தேன். அதனால ஐ டொனேட்டட் பிளட். அங்கே வந்து நான் 2-3 விஷயம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் எவ்ரி 2-3 இயர்ஸ் தான் டொனேட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் ரெகுலராகவே பண்ணுவாங்க. ஐ திங்க் யூ கேன் டொனேட் பிளட் அட்லீஸ்ட் எவ்ரி 3-4 மந்த் டொனேட் பண்ணலாம். ரொம்ப நல்லது அது. இஃப் யூனோ நான் இந்த இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்க. ஆனால் பால்பிட்டேஷன் இருந்தால் பண்ணாதீங்க. அதாவது ஒரு படபடப்பெல்லாம் வரும்னா பண்ணாதீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு எங்கள் மாமா வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார் அவங்க அம்மாவுக்கு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. அந்த பையன் வந்து சரிஞ்சு விழுந்துட்டான் கீழே மயக்க. அதாவது அவனுக்கு ஒரு படபடப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டெப்னியை வச்சுருந்து நான் போய் பிளட் டொனேட் பண்ணேன். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் நான் டொனேட் பண்ணது. இன்றைக்குமே நான் வந்து பிளட் டொனேட் பண்ணுறேங்கிற நோக்கத்தில் போகல. அவங்க கேட்டாங்க, தென் ஐ கேவ். அப்புறம் அந்த அம்மா அந்த பிளட் டொனேஷன் அந்த இடத்துல இருக்கிற அந்த அம்மா அந்த பிளட் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு. அவங்க சொன்னாங்க ஒரு 20-22 பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பேசுவேன் நான் எங்கே போனாலும். அப்புறம் மேக்ஸிமம் அவ்வளோதான் வருவாங்கன்னு கேட்டேன். ஒரு சில நேரம் 40 பேரே வருவாங்க. ஒரு சில நேரம் ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 40 பேரே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதில் இந்த போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, இந்தியாவில் வந்து இவ்வளோ மில்லியன் பிளட் டொனேட் பண்ணுறது தேவைப்படுது. ஆனால் இவ்வளோ தான், அதில் ஆல்மோஸ்ட் பாதி தான் டொனேட் பண்ணுறாங்க போட்டிருக்கு. தேவையோட பாதி தான் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ தாட் யூ ஷுட் ட்ரை தட். பட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, மைனர் இதுவாக தான் இருக்கும் ப்ராசஸ் ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கு வந்து. பட் யாராக இருந்தாலும் இந்த பால்பிட்டேஷன் தான் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி. எனிவே ஐ ஃபெல்ட் ஓகே அபவுட் இட். இதை வேறு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு இருந்தால் அப்புறம் மடிச்சு வச்சுட்டேன் நான். அகெயின் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நான் பார்ப்பேன். ஒவ்வொருத்தங்க ஹாஸ்பிட்டலில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு போயிருந்த அந்த ஆண்டிகிட்ட நான் கேட்டிருக்கலாம். அவங்க ஒரு டாக்டர் வந்து யூஎஸ்ல இருக்காங்க, இன்னொருத்தங்க இங்கே தான் இருக்கிறாங்க இந்தியாவில். அஃப்கோர்ஸ் தே கேன் மேனேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ கேன் கம்ப்ளீட்லி கெஸ் தட். ஏன்னா இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒர்க் பண்ண நிறைய கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவுமே இவங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. பட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர்லாம் ரொம்ப கம்மி பேர் தான் எடுக்கிறாங்க. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணவங்களும் கம்மி தான்.
ஹேவிங் செட் நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேரை பார்க்குறோம், யார் என்ன செக்டார்னா பார்க்குறோம், எல்லாருக்கும் தான் வியாதி வருது. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இந்த காரணத்தை மாத்திரம் சொல்கிறேன், 2 விஷயமா கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்காதவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு 25,000 ஏர்ன் பண்ணுறவங்க, 20,000 ஏர்ன் பண்ண கூட எங்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சொல் பேச்சு கேட்டு வாங்குவாங்க. உண்மையாகவே தே ஆர் வெரி குட் பீப்புள். ஆனால் அவங்ககிட்ட நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க எங்கள் ஃபேமிலிக்கும் வாங்கிக்கலாங்க. அப்பா அம்மாவுக்கு வாங்கும்போது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொன்று வந்து வசதி இருக்கும், ஆனால் அந்த கம்பெனியில் கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபேமிலியில் க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்கோ, அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம், மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்த அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேட ஆரம்பிப்பாங்க. இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம். நாட் தட், அதாவது யூ ஆர் வெரி பிஸி வித் லைஃப், யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அதுதான், அதுக்கு தான் நான் ரொம்ப விரும்பி இந்த அவேர்னஸ் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஹாஸ்பிட்டலில் நம்ம போனோம்னா, நம்ம போனால் பார்க்குறவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களுமே 2, 3 கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம காதில் விழுகும். ஒருத்தன் அந்த ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஓனராமா, அவர் வந்து 40 வயசு, பிரெயினில் வந்து ஏதோ கிளாட் பண்ணிருச்சு, ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, 2வது சர்ஜரி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஒரு கதை தான் அவங்க சும்மா 2 செகண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேசிக்கலி யூனோ லைஃப் இஸ் ஸோ இன்கன்சிஸ்டன்ட்டுங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 5 கோடிக்கு எடுங்க, 2 கோடிக்கு எடுங்கலாம் வீடியோ போடுவேன். 50 லட்சத்துக்காக எடுங்க. உங்களுக்கு வந்து இந்த இன்கம் ஸ்டேட்டஸ் இருந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு ஒரு நல்ல பேங்க் ட்ரான்சாக்ஷன் வச்சுட்டு ஏதாவது ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் இஃப் யூ ஹேவ் அ குட் சேலரி ஸ்டேட்மெண்ட், ஒரு 50 லேக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. தட் இஸ் ஓகே. இது வந்து ஒரு 10 செகண்ட் கான்வர்சேஷன் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, என் காதில் விழுந்தது, அவ்வளோதான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தெர் இஸ் சோ மச் ஆஃப் லவ் இன் ஹாஸ்பிட்டல். சின்ன பசங்க ஓடி போகிறது வைக்கிறது, அப்புறம் அவன் ஒரு சில பேர் சீனெல்லாம் போடுவாங்க, அதை பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும். பட் எனிவே, பட் இன்னைக்கு வந்து ஒரு 50s இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 55 வயசு மேலே இருக்கும் அவருக்கு. நான் அப்படி நடந்து போயிட்டு இருந்தா, அவர் வந்து வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தன்ட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு. ஐ லவ் த வே ஹி செட் வீட்டுக்காரின்னு சொன்னது. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபை வந்து மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒய்ஃபின்னு சொல்லுவாங்க, மேபி பேர் சொல்லுவாங்க, இல்லாட்டி வீட்டுக்காரிம்பாங்க. அண்ட் ஐ திங்க் ஹாஸ்பிட்டலில் வந்து you can see this love, the way people express love on their close dear ones. அதை நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு. அப்புறம் ஈவினிங் நான் 3 o'clock நான் வந்துட்டேன். அப்புறம் வந்த பண்ண எங்கள் அம்மாட்ட சொன்னேன், பிளட் டொனேஷன்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மை மதர் வாஸ் லிட்டில் கன்சர்ன்டு, ஒன்றும் சொல்ல. அப்புறம் படுத்து தூங்கிட்டேன் நான். வை ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் டு யூ. ஒன்று, பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா பண்ணுங்க. மாதிரி படபடப்பு இருக்கிற கேரக்டர்னா பண்ண வேண்டாம். மற்றபடி இது வந்து நல்ல, ஏன்னா நிறைய பேருக்கு இட் ஒர்க்ஸ், இட்ஸ் வெரி மைனர் ப்ரொசீஜர் ஒன்லி. ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்ப்ரெட் தட் அவேர்னஸ். நானுமே ரெகுலராக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்றைக்கி போனப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி தான் அந்த போஸ்டர்லாம் பார்த்தேன், நான் படித்து பார்த்தேன், அந்த அம்மாட்ட கேட்டேன், அந்த பிளட் டொனேஷன் அந்த இடத்துல இருக்கிற, அப்புறம் அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் டாட்டா சொல்லிட்டு வந்தேன் நான். பிகாஸ் ஐ தாட் தே ஆர் டூயிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். India has a very, very beautiful, I mean, especially Tamil Nadu has a very beautiful healthcare infrastructure ஆகட்டும், very good knowledge workforce இருக்குங்க. Not only there are we have the best of the doctors, we have the best of healthcare professionals. அவங்க நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு. அஃப்கோர்ஸ் அவங்களோட இன்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 50,000 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹெல்த் கேரில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, அஃப்கோர்ஸ் மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. அந்த ஹெல்த் கேரில் ஏதாவது படிச்சுட்டு அவங்க வந்து தே ஏர்ன் லிட்டில் பிட் பெட்டர். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. I think I will continue to do this, creating this awareness on, okay. இன்னொன்று, வெல்த் கிரியேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை, மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஒரு கார்பஸை யாரு கிரியேட் பண்ணிக்கோ. கார்பஸ்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியல, இல்லை வாங்க பிடிக்கலன்னா அட்லீஸ்ட் 3 lakh to 5 lakh அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் சேமிச்சு வைக்கணும். முடிஞ்சா அதையாவது பண்ணுங்க. அதுவே கம்மின்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் அதையாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபியூச்சரில் வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணால் மெசேஜ் பண்ணுங்க.